இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம உடம்புலயே ரொம்ப மர்மமான ஒரு உறுப்பான மூளையை பத்தி தான். ஒரு மனுஷன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், அவனோட செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம மூளை எப்பவுமே நிகழ்காலத்துல இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சைக்காலஜி படி ஒரு மனிதனோட மூளை 70% நேரமும் பழைய நினைவுகளை திருப்புறதுலையோ அல்லது வருங்காலத்துல நடக்க போற கற்பனை சம்பவங்களை யோசிக்கிறதுலயே தான் செலவிடுமாம். 30% நேரம் மட்டும்தான் நாம இப்போ என்ன பண்றோங்கிறதுல முழு கவனத்தோட இருப்போமா. உங்களுக்கு சில நேரங்கள்ல என்னதான் முயற்சி பண்ணாலும் தூக்கமே வராது. அதுக்கு சைக்காலஜி சொல்ற ஒரு காரணம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் உங்களை அவங்களோட கனவுல நினைச்சிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நீங்க யாரையும் ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க மூளை ஒரு விதமான அலர்ட் மோட்ல இருக்கிறதுனாலதான் உங்களால அமைதியா தூங்க முடியறதே இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிளசிபோ விளைவு. ஒரு நோயாளிக்கு சாதாரண சக்கரை மாத்திரையை கொடுத்து இது உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்துன்னு சொன்னா அவரோட உடம்பு அந்த நம்பிக்கையிலே குணமடைய ஆரம்பிக்கும். நம்ம மூளை எதை உண்மைன்னு நம்புதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடம்போட ஹார்மோன்களை மாத்தி அமைக்கும். இதுதான் பிளேஸ்போ எஃபெக்ட். நாம தனியா இருக்கும்போது கண்ணாடி முன்னாடி நின்று பேசிக்கிட்டா நம்மளோட தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்குமா. சைக்காலஜி படி கண்ணாடியில நம்ம உருவத்தை நாமளே பார்க்கும்போது நம்ம மூளை ஒரு 3ஆம் நபர் நம்மளை கவனிக்கிறதா நினைச்சுக்கோம். இதனால நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாகவும் தைரியமாகவும் செயல்பட தூண்டுமா. நம்ம மூளை ஒரு வீடியோ கேமரா கிடையாது, நடந்ததை அப்படியே பதிவு பண்ணி வைக்கிறதுக்கு. ஒவ்வொரு தடவை நீங்க ஒரு பழைய நினைவை யோசிக்கும் போதும் உங்களோட இப்போதைய மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த நினைவை உங்க மூளை எடிட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அதனாலதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு வேற மாதிரி ஞாபகம் வரலாம். இதுக்கு பேரு மெமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ரோட்ல ஒரு விபத்து நடக்கும்போது அங்க ஒரு 50 பேர் இருந்தாங்கன்னா யாரும் சீக்கிரம் உதவிக்கு வர மாட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் அங்க இருந்தா அவர் உடனே ஓடி வருவார். இது ஏன்னு தெரியுமா? நாம ஏன் போகணும், மத்தவங்க போவாங்கன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறதுனாலதான். இது சைக்காலஜில பைஸ்டாண்டர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஆபத்துல இருக்கும்போது கூட்டத்தை பார்த்து உதவி கேட்கறத விட ஒருத்தரை கூப்பிட்டு உதவி கேட்டா அந்த உதவி சீக்கிரமா கிடைக்கும். நம்ம சோகமா இருக்கும்போது ஏன் இன்னும் சோகமான பாட்டையே கேட்கிறோம்? ஏன்னா அந்த சோகமான பாட்டு நம்ம மூளையில ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்க வைக்குமா. இது ஒரு விதமான அமைதியையும் நம்மளை புரிஞ்சுக்க யாரோ இருக்காங்கிற ஒரு ஆறுதலையும் கொடுக்கும். இது ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர் மாதிரி. ஒரு பழக்கத்தை உருவாக்க 21 நாட்கள் போதும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா லண்டன் யூனிவர்சிட்டி பண்ண ஒரு சின்ன ஆராய்ச்சியில ஒரு பழக்கம் நம்ம ரத்தத்துல ஊற சராசரியா 66 நாட்கள் ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சிலருக்கு இது 18 நாட்கள்லயே வந்துடும், சிலருக்கு 254 நாட்கள் கூட ஆகலாம். அதனால 21 நாள்ல முடியலையேன்னு கவலைப்படாம தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க.